சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேடம் வணக்கம் மேடம். முதல்ல வாழ்த்துக்கள் ஆதன் தொலைக்காட்சி சார்பில் முதல் பெண்மணியாக வானிலை ஆய்வு மைய இயக்குநராக பொறுப்பெடுத்துருக்கீங்க. எப்படி இருக்குது மேடம் இந்த தருணம்? மகிழ்ச்சியாக தான் இருக்குது. டெஃபினட்டாக எல்லா எங்களோட ஆஃபீஸில் எல்லா விமனும் சொல்கிற மாதிரி எங்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்துலேயும் எனக்கு மகிழ்ச்சி தான் மேடம். இப்போ வரக்கூடிய காலங்களில் இப்போ வெயில் தாக்கம் அதிகமாகிடுச்சு. இனி அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு மழை காலங்களும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இப்போ இதை எப்படி கணிக்க போகிறோம்? நீங்கள் முதல் முறையாக கணிக்க போகிறீங்க, அதெல்லாம் எப்படி ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சிருமா, இல்லை இப்படி தான் நான் ஒரு திங்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்குங்க? அதாவது நான் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல்னால எதுவுமே கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் நிறைய அப்சர்வேஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம கணிப்புகளை தருவோம். இருக்கக்கூடிய இந்த கருவிகள் மூலமாக நமக்கு இன்னும் இன்ஃபேக்ட் உள்ள தேவைப்படுதுனா கருவிகள் முழுமையாக இல்லை இப்போ இருக்கக்கூடிய கருவிகளே போதுமா நம்ம கணிக்கிறதுக்கு வானிலை ஆய்வு? அதாவது முதல்லலாம் இந்த இந்திய வானிலைத்துறை ஆய்வு மையம் ஆரம்பிக்கப்பட்ட போது 1875 77 அப்சர்வேட்டரிஸ் தான் இருந்தது. தரைநிலை வானிலை மையங்கள் 77 தான் இருந்தது. இப்போ 560 இருக்குது. அது தவிர தேவைகளுக்கு ஏற்பட்டார் போல இந்த 150 ஆண்டுகளில் நம்ம ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் ஒரு 1000க்கும் மேற்பட்டு, ஆட்டோமேட்டிக் ரெயின்கேஜ் ஸ்டேஷன்ஸ் ஒரு 1400க்கும் மேற்பட்டு இந்திய பரப்பளவில் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்னமும் போயிட்டுருக்கு. வேறு ப்ராஜெக்ட்ஸில் நம்ம அந்த டென்சிட்டி, அதாவது பரப்பளவில் அந்த ரெசல்யூஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதோட ரெடாரும் இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம வெதர் ஃபோக்காஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் நம்ம தரோம். அதனால் நிச்சயமாக அப்கிரேடேஷன் பண்ணிகிட்டே இருக்குது. எங்கெல்லாம் டேட்டா ஸ்பார்ஸ் ஏரியாஸ்னு சொல்கிற அப்சர்வேட்டரிஸ் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம விரிவுபடுத்திகிட்டே தான் இருக்கும். ஐஎம்டி இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது தண்ணீர் பிரச்சனைலாம் வந்துடுமா அப்படின்ற ஃபீலிங்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? அதாவது இன்னும் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் மார்ச் ஏப்ரல் மேக்கு வரும். நம்ம தரவுகளை அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளோட மேன்மேட் காசஸும் ஜாஸ்தியாக தானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த வெப்பம், அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால வர எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதனால் இப்போ துல்லியமாக சென்னையில் இவ்வளோ வெப்பம் ஜாஸ்தியாக காமிக்கும் அப்படின்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ரெடியாக தான் இருப்போம். தனியார் அந்த வானிலை ஆய்வாளர்கள்லாம் அதிகரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதும் நம்ம சொல்கிறதும் ஒரு மாற்று கருத்தாகவே போயிட்டுருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு வார்த்தை தான், எல்லாருமே இணைந்து தான் செயல் புரியணும். நாங்கள் இந்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி, எங்களுக்கு உரிய மதிப்பை நீங்கள் தரணும். தேவையில்லாத கமெண்ட்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது. பெரும்பாலும் இப்போ ரமணன் சார் இருக்கும்போதும் சரி, இப்போ பாலச்சந்திர சார் இருக்கும்போதும் சரி, இனி இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய காலங்களும் சரி, பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா மழை டைம் ஆனால் அந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு அதிகமாக லீவு கொடுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ரமணன் சார் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேனாக இருந்தார். அதை பற்றி உங்களோட கருத்து? நாங்களும் ரமணன் சாரோட ஃபேன் தான். எந்த லெக்சருக்கு போனாலுமே ரமணன் சார் பேர் சொன்னால் ஸ்கூல் மெம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி தானே அவரை பற்றி வந்தது. அதனால் என்ஜாய் தான் பண்ணியிருக்கோம் அந்த மெம்ஸ் எல்லாம். வருங்காலத்தில் உங்களுக்கும் மெம்ஸ்லாம் வரும் மேடம், அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். இந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறமா எதாக இருந்தாலுமே ஸ்போர்ட்டிவாக தானே எடுத்துக்கணும்.